இப்பதிவு வளர்ந்து வரும் கலைஞர்களுக்காக மட்டுமே, ஜாம்பவான்களுக்கு அல்ல. இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம சாண்டிகுமார் சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டுட்டோரியல் வீடியோ ஒரு ஆர்டராக ஒரு வரிசைப்படுத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் முதல்ல அந்த பேசிக் வீடியோவிலேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் மிமிக்ரினா என்ன, முதல்ல எந்தெந்த குரல்லாம் எடுத்தால் நம்மளால் மிமிக்ரி கற்றுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதனால் முதல்ல இருந்து பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஹவு டு லேர்ன் மிமிக்ரி அப்படின்னு பேசிக் வீடியோ 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டுட்டோரியல் வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம எந்த நடிகருடைய குரலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜா ராணி, சுப்பிரமணியபுரம், கோவா போன்ற படங்களில் நடித்த திரு ஜெய் அவர்களுடைய குரலை தான் பார்க்க போகிறோம். ஜெய் அவர்களுடைய குரலும் ஓரளவுக்கு சுலபம்தான். இவருடைய குரலுக்கான அந்த பேசிக் அடித்தளம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்கல். நமக்கு விக்கல் வரும்ல, அந்த விக்கல் வரும்போது நம்ம பேச ஆரம்பித்தோம்னா இவருடைய குரல் பேசிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நான் பேசி காட்டுறேன், அதுக்கப்புறம் அதுக்கான விதிமுறைகள் எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். லோ என்னங்க சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இவ்வளோ நேரமாக பார்த்துட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்களா? உங்கள் மேலே எனக்கு கோவம் வருதுங்க. இப்போ அவருடைய அந்த அடித்தளம், அந்த விக்கல் சத்தத்தை வச்சு பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். விக்கல் இப்போ அப்படியே பேச ஆரம்பிங்க. ஹலோ என்னங்க, ஹலோ ஹலோ ஹலோ. இந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க. விக்கல் விக்கி விக்கி பேச முடியும், ஆனால் கஷ்டம்தான். விக்கல் விக்கிக்கிட்டே பேசுகிறது கஷ்டம்தான். ஆனால் இது கொஞ்சம் அவருடைய குரலை பேசுகிறதுக்கான ஒரு வழி, இதுவும் ஒரு வழின்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ. அப்புறம் இந்த ராஜா ராணி படத்தில் ஒரு குரலில் பேசியிருப்பார்ல, அவருடைய அந்த அழுகையோடு பேசியிருப்பார். அது ரொம்ப சுலபம் அவருடைய குரலை எடுக்கிறதுக்கு. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். விக்கல் விக்கி அவரோட குரலை பேச முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஹலோ ஹலோ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஃப்ளோவை அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜா ராணி படத்தில் வர அந்த வசனங்கள், அவர் பேசின எல்லா வசனத்தையும் கவனிங்க. ஹெட்ஃபோன் போட்டு நல்லா காதில் வச்சு வீடியோவே பாருங்கள். வீடியோ ஆடியோவோடைய பாருங்கள், கேளுங்க. அந்த சத்தத்தை நல்லா உணருங்க. அவர் எப்படி பேசுகிறாரு எல்லாத்தையும் கவனித்ததுக்கப்புறம் இப்போ இந்த பேசிக் சொன்னோம் இல்லையா, அந்த அடித்தளத்தை வச்சு நீங்கள் அந்த வசனத்தை எல்லாத்தையும் அந்த டோன்லேயே பேச ஆரம்பிங்க. ஹலோ என்னங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த மாதிரியே பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் பேசிக். அதனால் அது அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5% தான் அந்த மாதிரி இருக்கும். ஜெய் அவர்களுடைய குரல் மாதிரி இருக்கும். இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அந்த குரலை பேசிட முடியும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, பயிற்சி செய்யுங்க, நிச்சயமாக முடியும். ஒவ்வொருத்தருடைய குரல் வளத்துக்கும் அந்த குரல் வேறுபடும். ஒரு சிலரால் ஒரே நாளில் பேசிட முடியும், ஒரு சில நாளில் 1 மாதம் எடுக்கும், இல்லை 1 வருஷம் கூட எடுக்கலாம். ஆனால் முயற்சி செய்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். இப்போ இந்த சத்தத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் அதெல்லாம் பயிற்சி செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த சத்தம் அடுத்த ஸ்டெப் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்படி ஒரு கரகரப்பு தன்மையோடு இப்படி இழுக்கிற மாதிரி பிரச்சனை உண்டுங்க. இந்த மாதிரி இதோடைய கொஞ்சம் ஒரு பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் இன்னும் 3வது ஸ்டெப் 4வது ஸ்டெப்லலாம் உங்களுக்கு குரல் எப்படி இருக்குன்னா, இல்லைங்க எங்கள் அப்பா பார்த்ததாங்க பையன் மற்றபடி லவ்விங்க, இந்த மாதிரி போய் இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் அந்த ரேஷியோ 0.52575ங்கிற ரேஷியோவில் வச்சு, அந்த ஸ்பீடில் வச்சு நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். இப்போ நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அதோடைய அந்த ஃபைனல் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்களா, அது எப்படி இருக்குன்னா எப்படி தான் இருக்கும். பார்த்தில்ல, உன்னை பார்த்து சிரிச்சுக்கலாம்ல, இல்லை அந்த டீ கடை நோ பார்த்து சிரிச்சுக்கலாம்ல, தோ இந்த அங்கிளை பார்த்து சிரிச்சுக்கலாம்ல, மட்டும் தானே சிரிக்கிறா, காரணம் இல்லாமயா? இந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வீடியோ தான். அடுத்ததாக யாருடைய குரலை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா,
இவர் வந்து ஒரு பெரிய ஜாம்பவானுங்க. திரைக்கதையில் இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். இவர் நிறைய படங்களை, வெற்றி படங்களை இயக்கியிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. பன்முக கலைஞர் தான் இவரை சொல்லி ஆகணும். திரு பாக்யராஜ் அவர்களுடைய குரலை தான் பார்க்க போகிறோம். திரு பாக்யராஜ் அவர்களுடைய குரல் எப்படி பேசுறதுன்னு முதல்ல நான் பேசி காட்டுறேன். அதுக்கப்புறம் அதுக்கான விதிமுறைகளை பார்க்கலாம். நம்ம சாண்டிகுமார் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி 2வது தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட நண்பர்கள், தட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் 3வது தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ஐயோ அதுக்கு என்ன சொல்கிறது, கமெண்ட் பண்ணுங்கள். அதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள்கிட்ட பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இவருடைய குரலுக்கான அந்த அடித்தளம் பேசிக் என்னன்னா, நம்ம ரொம்ப காரமாக ஏதாவது ஒரு உணவை சாப்பிடும்போது, இல்லை ரொம்ப புளிப்பான உணவை ஏதாவது சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த மாதிரி செய்வோம்ல, இதை பிடிச்சிக்கோங்க. இந்த சத்தத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து அதை நல்லா அழுத்தம் கொடுத்து, ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் கொடுத்து அமுத்தி அந்த சத்தத்தை அமுத்தி பேசணும். யோசி, இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி தான் அதோட பேசிக் இருக்கும். நீங்கள் இப்படியே அதை பிடிச்சி பயணம் செய்யுங்க. அப்படியே அவருடைய அந்த வசனத்தை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா பேசி பேசி பாருங்கள். ஒரு கட்டத்தில் அது ஒரு மாதிரி கொண்டு போய் யோசி, இந்த மாதிரியான சமாச்சாரம்லாம் நிறையா இந்த மாதிரி உங்களால் அதை அடுத்த கட்டத்துக்கு பேச முடியும். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியலன்னா நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி யூடியூப்பில் 0.52575ங்கிற ரேஷியோ ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு தெளிவாக புரியும். ஏன்னா திரும்பவும் சொல்கிற மாதிரி ஒரே நாள்லேயோ இல்லை ஒரு வாரத்துலேயோ பேச முடியாது. ஒருவேளை உங்களால் முடியலாம், ஆனால் ஒரு குரலுக்கு இவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு நம்ம தோராயமாக சொல்லிட முடியாது. நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அது உங்களை அறியாமல் அது வெளிப்படும். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பயிற்சி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே பேசியிருப்பீங்க. அதோடைய அந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி தான் இருக்கும். உங்கள் எல்லாரையும் திரும்ப பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய கவுன்சிலிங்கில் நான் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு நபரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த பதிவுகள் எல்லாமே மிமிக்ரி கற்றுக்கணுன்னு ஆர்வத்தோட ஆசையோட வளர்ந்து வரக்கூடிய மிமிக்ரி கலைஞர்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. நிச்சயமாக இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பதிவு பிரயோஜனமாகவும் பிடிச்சதாகவும் புரிஞ்சதாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த டுட்டோரியல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம். ஒரு நிமிஷம். இல்லைங்க, நிறைய பேர் நம்ம சாண்டிகுமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சாமி வந்து கண்ணை குத்துங்க. பயப்படாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமி உங்களை ஒன்றுமே பண்ணாதுங்க. சும்மா சொன்னேன், பயப்படாதீங்க.